இன்னைக்கு 2 பெரிய படங்களோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சூர்யா நடிச்ச விஸ்வநாத் சன்ஸ், அப்புறம் விஷால் நடிச்ச மகுடம். முதல்ல சூர்யாவோட விஸ்வநாத் சன்ஸ் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது கார்த்தி நடிச்ச தோழா படம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இந்த படம் ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் ஆகும் போல. இந்த படத்துல சூர்யாவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, எல்லாமே இருந்து நிம்மதி இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. இந்த படத்துல மமிதா பஜியோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கிரெஞ்சா இருக்கும் போல. ரொம்பவே கிறுக்குத்தனமா பண்ற மாதிரி இருக்கு. ரவி நடிச்ச சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர அந்த ஹீரோயின் நினைப்பு போல. கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா பாக்குறவே தவிச்சான், இல்லைன்னா பார்க்க போறவங்க தான் செத்தாங்க. சூர்யாவோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு இவங்க வருவாங்க. அப்படி நம்ம சூர்யாவை சைட் அடிச்சு அவங்கள ஒன் சைடா லவ் பண்றாங்க. கேரக்டர் பார்க்கும்போது சிங்கம் 2ல வர ஹன்சிகா தாங்க ஞாபகத்துக்கு வராங்க. இந்த படத்துல சூர்யாவுக்கு வயசான மாதிரியே தெரியல, ரொம்பவே எங்கா தாங்க இருக்காங்க. ஆனா வயசான மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் டை அடிக்க பதிலா இருக்கிறத கொஞ்சம் மிஸ் எடுத்திருந்தாங்கன்னா வாரணமாயிரம் பார்ட் 2 எடுக்கலாங்க. இந்த படத்துல சூர்யா என்ன பண்ணாலுமே அது ஸ்டைலா அவருக்கு நல்லாவே செட் ஆகுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சூர்யா வந்து ஒரு குழந்தை மேல ரொம்பவே பாசமா இருக்காருங்க. அந்த குழந்தை உடம்புல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த குழந்தையோட பிரச்சனையை சரி பண்ணாங்களா, இதுக்கு இடையில நடக்கிறது அந்த படம் மாதிரி தெரியுது. இந்த படத்துல ஃபைட் சீனா ரொம்ப பெருசா தெரியலங்க. இந்த படத்துல மொத்தமே 1-2 ஃபைட் சீன் தாங்க இருக்கு. இந்த படத்துல ஃபைட் சீன் எல்லாம் கண்டிப்பா வேற லெவலில் கூஸ் பம்ப்ஸ் ஆக போகுது. ஏன்னா சொல்றேன்னா, இந்த படம் முழுக்க ஒரு அமைதியா தாங்க இருக்காரு. திடீர்னு கோவப்படும்ல, அப்ப அந்த டிரான்ஸ்லேஷனே வேற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, இந்த படம் ரொம்பவே ஸ்லோவா போகும் போல. இந்த படத்தை ஃபுல்லா காப்பாற்ற போறது சூர்யாவா தான் இருக்கும் போல. எப்படி நான் கரெக்டா சொல்றேன்னா, இவர் லாஸ்டா நடிச்ச ரெட்ரோ படம் ரொம்பவே மொக்கையா இருக்குங்க. இவர் ஒருத்தர் தான் பர்ஃபார்மன்ஸ்ல ஃபுல்லா காப்பாத்திருப்பாரு. என்ன ஓவர் ஸ்லோவா போச்சுன்னா கொஞ்சம் சீரியல் மாதிரி ஆயிரும். அப்புறம் ஃபேன்ஸே நினைச்சாலும் இந்த படத்தை காப்பாற்ற முடியாது. ஓவரால் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தாங்க இருக்கு. எதுக்காண்டின்னு தெரியல, இந்த மமிதா பஜி கேரக்டர் மட்டும் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கவே இல்லை. இவங்க காம்போல வர போற ஃபர்ஸ்ட் படம் இது எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாசம் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் யாருன்னா பார்க்க வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரெண்டாவதா விஷால் நடிச்ச மகுடம் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம். மகுடம் படத்தோட ட்ரெய்லர் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. விஷால் 3 கெட்டப்ல பட்டையை கிளப்பிட்டாருங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓவராலா நான் கெஸ் பண்ணேன் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. அதை நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இந்த படத்துல மொத்தம் 3 விஷாலுங்க. விஷால் வயசான ஒரு கேரக்டர்ல வராரு. அவர் வந்து ஒரு பெரிய டானா இருக்காருங்க கடத்தல்ல. ஒரு விஷால் ஒரு சின்ன ரவுடி மாதிரி இருக்காருங்க. எப்படி இருக்காருன்னா, கேஜிஎஃப் படத்துல யாஸ் வந்து கேஜிஎஃப் ஆளதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, ஒரு சின்ன சிட்டில சின்ன ரவுடியா இருப்பாரு, அந்த மாதிரி இருக்காரு. இன்னொரு விஷால் வந்து டீசெண்டா அமைதியா அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு ஒம்புக்கு போகாம நான் உண்டு வேலை உண்டு இருக்காரு. இனிமேல் தாங்க கதையை ஸ்டார்ட் ஆகுது. நான் முதல்ல ஒரு விஷால் சொன்னேன் தெரியுமா, ஒரு பெரிய டானா இருக்காருன்னு. அவரோட கப்பல்ல ஒரு கண்டெய்னர்ல ஒரு பொருள் திருடணும் போல. அந்த பொருள் எடுக்கிறதுக்கு எந்த ரவுடியுமே வரல, எல்லாரும் பயப்படுதாங்க அந்த கண்டெய்னரை பார்த்தா. அந்த நேரத்துல தான் இந்த ரெண்டாவதா விஷால் சொன்னேன் தெரியுமா, ஒரு சின்ன ரவுடியா இருக்காருன்னு. அவரு போய் அந்த கண்டெய்னர்ல கையை வைக்காரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, அதுதான் அந்த படத்தோட கதையா இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு இன்னொன்னு கெஸ் ஆகுதுங்க. அது என்னன்னா, அசல் படம் மாதிரி ஒரு அப்பா விஷால் 2 பையங்க விஷாலா இருப்பாங்கன்னு தோணுதுங்க. அந்த 2 பையங்களுக்கும் அவர் தான் அவங்க அப்பான்னு தெரியாம இருக்கும் போல. ஆனா அவங்க அப்பா விஷாலுக்கு வந்து இவங்க 2 பேரும் என்னோட பையங்க தான் அப்படின்னு தெரியும் போல. அப்பாவை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷாலு, அப்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிற இன்னொரு விஷாலு, இந்த மாதிரி தான் இருக்கும் போல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுதான் அந்த படங்களா இருக்கும் போல. இந்த படம் ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பருங்க, வேற லெவல் தெறிக்க விட்டாங்க. அப்புறம் இளையராஜாவோட பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் எப்பவும் பார்த்துட்டு காப்பீட் கொடுக்க போறாங்க. நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படமும் 14ஆம் தேதி தாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. 14ஆம் தேதி தான் சூர்யா நடிச்ச விஸ்வநாத் சன்ஸ் படமும் ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டுல நீங்க என்ன படத்தை பார்க்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.